Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து number between 0 and 1 that is used to measure uncertainty அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து probability. ஸோ ப்ராபபிலிட்டியை தான் நம்ம வந்து between 0 and 1 அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின்ல ப்ராபபிலிட்டி வந்து லைஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0 less than or equal to probability less than or equal to 1 அப்படின்னு தான் வரும். அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் வரும். நெகட்டிவாகவும் வராது, 1ஓட அதிகமாகவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் இருக்குது, அதனால இது கிடையாது. இது 0 and 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். பிட்வீன் 0 and 1 அப்படின்னு சொல்றதை விட 0 from 0 to 1 அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 0 and 1 வந்து இன்க்ளூடட். இது வந்து n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இது வராது. அண்ட் இது இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்த ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தியரி இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே இதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு. அதாவது எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின், ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து cannot be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இது வந்து பாசிபிள், அதனால இந்த ஆப்ஷன் நம்ம கரெக்ட் ஆன்சர் எடுக்க முடியாது. கிரேட்டர் தென் 0 இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்க cannot be அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 0 இருக்கலாம், பட் இங்க வந்து cannot be கேட்டிருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் எடுக்கல. கிரேட்டர் தென் 0 இருக்கலாம், இங்க cannot be இருக்காங்க. ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஸோ பட் இங்க cannot be கேட்டிருக்காங்க, அப்போ இதையும் எடுக்க முடியாது. இப்போ less than 0 இருக்க முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் an event cannot be less than 0. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ less than 0 இருக்க முடியாது. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஸோ நெகட்டிவாகவும் இருக்காது, அதாவது less than 0 இருக்காது, more than 1 இருக்காது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the probability of all possible outcomes of a random experiment is always equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா இதோட ஃபார்முலா n of e by n of s. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n of e அப்படின்றதே வந்து n of s-க்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா ஆல் பாசிபிள் அவுட்கம் அப்படிங்கும்போது ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸே பாசிபிள் டிவைடட் பை n of s அப்படின்னு போடும்போது இது என்ன கேன்சல் ஆகி 1 வரும். அப்போ நமக்கு இதோட ஆன்சர் வந்து 1. The probability of all possible outcome of a random experiment is always equal to 1. அடுத்த ப்ராப்ளம், A அப்படின்றது ஒரு ஈவெண்ட் இன் S, அதோட காம்ப்ளிமெண்ட் A dash. அப்போ P of A dash என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட் ப்ராபபிலிட்டியும் சேர்க்கும் போது 1 வரும். அப்போ இதுல இருந்து P of A dash என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus P of A. இது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 1 minus P of A அப்படின்றது ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், which of the following cannot be taken as a probability of an event? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து less than 0 வரக்கூடாது, அதே மாதிரி more than 1 வரக்கூடாது. ஸோ 0 வரலாம், 0.5 வரலாம், 1 வரலாம், பட் -1 வர முடியாது. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 -1. cannot be taken as a probability அப்படிங்கும்போது இந்த நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பர்டிகுலர் ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் 4. அடுத்த ப்ராப்ளம், a collection of one or more outcomes of an experiment அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ஒன் ஆர் மோர் அவுட்கம்ஸ் அப்படின்னா அதை நம்ம வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், the 6 phases of the die are called equally likely if the die is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபேர் டை அப்படின்னு சொல்லுவோம். ஃபேர் அப்படின்னா எல்லா ப்ராபபிலிட்டிக்கும் வந்து, அதாவது எல்லா அவுட்கமுக்கும் வந்து ஈக்குவலி லைக்லியா இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்மால் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 6 phase of the die வந்து ஈக்குவலி லைக்லி if the die is small அப்படின்னு சொல்றது மீனிங் கிடையாது. 6 phase அப்படின்றதுலயும் மீனிங் கிடையாது. ரவுண்ட் அப்படின்னா மீனிங் கிடையாது. பட் ஃபேர் அப்படின்னா
அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் நம்பர், இது வந்து 6 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 இருக்கும். எந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கும் ஃபேவரபுளா இல்லாம அதை நம்ம ரோல் பண்ணா எந்த நம்பர் வர்றதுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுதான் நம்ம ஃபேர் டை அப்படின்னு சொல்லுவோம்.